ஜெயக்குமாருக்கு இந்த ஒரே தாரா மந்திரத்தை சொல்லி அதிகமான வாக்குகளை பெற்று கொடுப்போம் என்று உறுதிமொழியை நன்றி கூறுகின்றேன். வணக்கம். நன்றி. அடுத்த நாமக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சரவணன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ராசிபுரத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி தமிழ்நாட்டுக்கும் ஒரு உதாரணமாக இருந்த அமைச்சர் சரோஜா அவர்களே, உங்கள் சார்பாக வருக 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 என்று வரவேற்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் நீங்கள் அவரை தேடி போய் அதேபோல் உங்கள் குறைகளை கேட்பதற்கு இங்கே கண்டிப்பாக வருவார். நம்முடைய 5 ஆண்டு காலம் சிறப்பாக பாரத பிரதமரினுடைய 11 மருத்துவக் கல்லூரியை நம்முடைய அரசாங்க மாணவர்களுக்கு கொடுத்ததும் இந்த 2 திட்டங்கள், இந்த இரட்டை இலையின் முத்தான திட்டங்கள், சத்தான திட்டங்கள். அந்த ராசிபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உள்ளிட்டிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த பெருமக்கள், திரளாக குழுமியிருக்கிற தொண்டர்கள் அனைவரும் இணைந்து நடைபெறுகிற இந்த அறிமுக கூட்டத்தினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர், நான் மிகுந்த பூரிப்போடு இருக்கிறேன். எனக்கு சரியாக நினைவிருக்கிறது, 1980ஆம் ஆண்டு, இன்றைக்கு 2026, ஏறத்தாழ 46 ஆண்டுகளுக்கு முன்பு, 46 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் இந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டு அவராலே அறிவிக்கப்பட்டு, அதுவும் குறிப்பாக அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்முடைய தொகுதியினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய சிங்களாந்தபுரத்தில் ஈஸ்வரன் கோயில் இடத்திலே பாதையிலே வேனை விட்டு இறங்கி என் கையை பிடித்துக் கொண்டு அங்கே இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி வரை நம்முடைய தலைவர் அவருடைய பாதம் பட்டு அவர் நடந்து சிங்கமன நடந்து என்னை கையிலே அழைத்துக் கொண்டு போய் அதற்கு முன்பு மேலே ஏறி ரெட்டலைக்கு வாக்கு கேட்ட அந்த காலம் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறார். 46 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்குத்தான் இங்கே முன்னாள் அமைச்சர், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் என்றெல்லாம் நாம் பாராட்டுகிறோமே, அறிமுகப்படுத்த வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறோமே, இவர் அன்றைக்கு 18 வயது நிரம்பிய பாலகனாக 18வது வயதில் அந்த தேர்தலில் இவருடைய தந்தையார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர். நம்முடைய வட்டாரத்து தலைவர்கள் அன்றைக்கு பார்த்தால் ஆலம்பாளையம் பெருமாள் கவுண்டர், தண்ணீர் பாந்தல் பாளையம் சேட்டு கவுண்டர், நம்முடைய நாமக்கல் செங்கோடன், கபடர்மலை வேலப்பன், இவர்கள்தான் நம்முடைய வட்டாரத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய முதுபெரும் தலைவர்கள். அந்த பெருமாள் கவுண்டருடைய மகன்தான் நம்முடைய இன்றைக்கு அமைப்பு செயலராக வந்திருக்கிற தங்கமணி அவர்கள். எதற்கு இதை குறிப்பிடுகிறேன் என்றால், 18 வயது நிரம்பி கல்லூரியிலே காலெடுத்து வைத்து ஓராண்டோ 2ஆம் ஆண்டோ படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் அப்பொழுது ரோட்ல கட்டற பதாகைகள், பாதையை 2 பக்கமும் மறைத்து கட்டக்கூடிய பேனர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் தாங்கிய பேனர், வேட்பாளர் படம் போட்ட பேனர், இரட்டை சின்னம் போட்ட பேனர், அன்றைக்கு ஒரு 400 பேனர் அச்சடித்து இவர் கையிலே கொடுத்து கொண்டு போய் ராசிபுரத்திலே ராமலிங்கத்துக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்லி இவர்தான் முதல் அன்றைக்கு 1980ஆம் ஆண்டு
பேனர் கொண்டு வந்து கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய பிரச்சாரத்தை அன்றைக்கு இவர் தொடங்கி வைத்தார். இன்றைக்கு அதே போல அன்றைக்கு 18 வயது பாலகனாக இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கிற வகையிலே செய்தார். இன்றைக்கு 64 வயதில் என்னுடைய தம்பி எஸ்டி பிரேம்குமார் அவர்களை தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்வதற்காக இங்கே வருகை தந்து உங்களோடு உங்களை அறிமுகப்படுத்தி பேசுகிறார். அதைத்தான் நினைவு கூர்ந்தேன். 80 என்னை அறிமுகப்படுத்துவதற்கு இது போன்று மேடையிலே ஏறி நடுநாயகனாக உட்கார்ந்து அறிமுகப்படுத்தாவிட்டாலும் நாளெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் மட்டும் என்று கருதி விடாதீர்கள். இந்த தாமரை சின்னம் எம்ஜிஆரின் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். நண்பர் துரைசாமிக்கு தெரியும், கோ வெங்கடேசனுக்கு தெரியும், கோபிநாத்துக்கு தெரியும், முன்னோடி தலைவர்களாக இருந்த சத்தியமூர்த்திக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி 1980ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி, இன்றைக்கு 9ஆம் தேதி, 3 நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. 80 தான் பாரதிய ஜனதா கட்சியாக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. அதற்கு முன்பு ஜனசங்கமாக இருந்தது. அந்த ஜனசங்கத்தினுடைய சின்னம் அகல் விளக்கு, தீபம் எரிகிற அகல் விளக்கு. அப்பொழுது தாமரை சின்னம் கிடையாது. 1980ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தொடங்கப்பட்டதற்கு பின்புதான் பாரதிய ஜனதா கட்சி உடைய சின்னமாக நம்முடைய தாமரை சின்னம் உருவானது. ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் 1972ஆம் ஆண்டு என்பது உலகத்தினுடைய அரசியல் வரைபடத்திலே மறக்க முடியாத மாதம், ஆண்டு. ஒரு தலைவனை ஒரு கட்சி அந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டது என்பதற்காக ஒரு மாநிலம் முழுவதும் ஒரு 6 நாட்கள் எந்த வண்டியும் எம்ஜிஆர் வாழ்க என்ற கோஷம் இல்லாமல் வெளியேற முடியாது என்ற நிலையை ஏற்படுத்திய காலம் அந்த காலம். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 10ஆம் நாள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டார். அந்த நீக்கப்பட்ட நாளின் மறுநாளில் இருந்து அக்டோபர் 17ஆம் நாள் 7 நாட்கள் கழித்து அதிமுக அரசியல் கட்சியை தொடங்குகிறார் எம்ஜிஆர். அண்ணாவின் உருவம் பொறித்த இருவண்ண கொடியை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் எம்ஜிஆர் மன்றங்கள் பறக்கவிட்ட கொடி தாமரை கொடி, தாமரை கொடி, தாமரை கொடி, தாமரை கொடி. சைதியிலே துரைசாமி, காஞ்சியிலே பாலாஜி, தஞ்சையிலே ஆலிக்கோ மருதையன், லால்குடியிலே புருஷோத்மன், மதுரையிலே நவநீத கிருஷ்ணன், மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே நம்முடைய ராஜன் செல்லப்பா, கன்னியாகுமரியிலே நாஞ்சில் வின்சென்ட் என்று எண்ணற்ற எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தோழர்கள் பறக்கவிட்ட கொடி தாமரக்கொடி. இந்த தமிழகத்தில் எம்ஜிஆர் மன்றத்தின் கொடியாக 7 நாட்கள் பறந்த கொடி தாமரை கொடி என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக அரசியல் உலகத்திற்கு, இந்த பாரத தேசத்திற்கே தாமரையை அறிமுகப்படுத்திய தாமரை நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆக இந்த தொகுதியில் தாமரை சின்னம் நிற்கிறது, ரெட்டலை நிற்கவில்லை. தாமரை நிற்கிறது என்றால் அது எம்ஜிஆருடைய சின்னமாக இருக்கிற தாமரை நிற்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல,
இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திமுகவினுடைய எம்ஜிஆர் புகழ்பாடுகிற ஒரு தேசிய இயக்கம் இருக்கிறது என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையாக தாங்குகிற பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை யாரும் மறக்கக்கூடாது. இப்பொழுது கூட கேளுங்கள், சென்னை சென்ட்ரல் என்றாலும் சரி, சேலத்தில் என்றாலும் சரி, கோயம்புத்தூரில் என்றாலும் சரி, ஒரு ட்ரெயின் சென்னைக்கு போகிறது என்றால் அந்த அறிவிப்பை சொல்லுகிற போது புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு செல்லும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் என்று சொல்லுகிற நிலைதான். ஒரு நாளைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய தேசம் முழுவதும் எம்ஜிஆர் பெயர் ஒரு நாளைக்கு 12,862 முறை தேசம் முழுவதும் ஒலிக்கிறது. இதை ஒலிக்க செய்த பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சார்ந்தது என்பதை மறக்காதீர்கள். நாட்டுக்கு எத்தனையோ பிரதம அமைச்சர்கள் இருந்திருக்கலாம், கூட்டணியிலே இருந்திருக்கலாம், ஆனால் எம்ஜிஆருக்கு பெருமை சேர்த்த பெருமை, அந்த பொறுப்பு, அந்த தகுதி பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான். இங்கே கூட பார்ப்பீர்கள், நேற்றைக்கு கூட நான் ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டேன். சொல்லுகிறார், பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டது, பாஜகவுடைய கிளைக்கழகமாக மாறிவிட்டது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே ஒரு காட்சியை பார்த்திருப்பீர்கள். எங்களுடைய நகர தலைவர் வேல்முருகன், எங்களுடைய நகர தலைவர் யார் என்ன எப்படி யார் இருந்தாலும் அவரவர்கள் பெற்ற பிள்ளைக்கு அவரவர்கள் செல்ல கொண்டு தான் சொல்வார். ஆனால் எங்களுடைய நகர தலைவர் ராசிபுரம் அதிமுக நகர தலைவருக்கு 2 சேரை தூக்கிட்டு வந்து இவர் சொல்றாரு, சேரை எடுத்தாடான். சேரை எடுத்தாரார், இவர் எடுத்துட்டு வந்து போடுறார். ஒரு சேரை போட்டு இந்த ஒரு சேர் போது நீ எடுத்துட்டு போ, ஏன்னா இவன் உட்காந்துட கூடாதுங்கிறார் அதிமுக நகர தலைவர். என்ன ஆனா அதை பார்த்துட்டு அமைப்பு பொதுச் செயலாளர் சொன்னாரு, உங்க நகர தலைவருக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வைங்க என்று சொன்னார். ஆக இங்க யாருக்கு யார் அடிமை? இந்த கட்சியை பாருங்க, எங்க நகர தலைவர் ஒரு வார்த்தையும் பேசாம சேர தூக்கிட்டு வந்து போடுறாரு. ஆக பிஜேபி அதிமுகவுக்கு அடிமையா இல்ல அதிமுகவுக்கு பிஜேபி அடிமையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக எங்களை பொறுத்தவரை தமிழகத்தின் அரசியலில் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரே ஒரு கோரிக்கை தான், ஒரே ஒரு முழக்கம் தான், வேண்டாம் வேண்டாம் ஸ்டாலின் வேண்டாம், வேண்டும் வேண்டும் எடப்பாடி வேண்டும். இதுதான். இதுல எல்லாம் இடைப்பட்டதெல்லாம் எல்லாம் வந்து போறது உட்கார்றது இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரே குறிக்கோள், நாட்டின் ஆட்சிபடத்திற்கு, தமிழகத்தின் ஆட்சிபடத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக அமர வைப்பது. அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். தாமரை 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 தாமரை. ரத்த துடிப்புகள் எல்லாம், நாடி நரம்புகளில் எல்லாம் துடிக்க வேண்டிய துடிப்பு தாமரை 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 தாமரை. நன்றி, வணக்கம். உரையாற்றுவார்கள். செய்கின்ற கூட்டமாக மிக சிறப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியிலே காலம் கடந்தாலும் கூட லேட்டஸ்டாக லோட்டஸ்ட் வந்திருக்குது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக நான் நடத்திய 6 செயல்கள் கூட்டத்திலேயே ராசிபுரம் கூட்டம்தான் மிக சிறப்பான கூட்டம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இளைஞராக இருந்து துடிப்போடு செயலாற்றி
எனக்கு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள், இந்த பகுதியினுடைய மக்கள் சேவகனாக நான் பணியாற்ற வந்திருக்கின்றேன் என்று சொல்லி வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் பிரேம்குமார் அவர்களுக்கு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிகு நகர கழக செயலாளர் அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களே, தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எனது அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே, எனக்கு முன்பாக மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து செயல்வீரர்கள் கூட்டம் என்பது இன்னும் 15 நாட்களிலே கிட்டத்தட்ட பாதி தேர்தலே முடிந்துவிடும். இந்த நேரத்திற்கு ஆக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் அன்பு சகோதரர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் என்னை சந்திப்பதற்காக நான் பிரச்சாரத்தில் இருக்கின்ற போது என்னை வந்து சந்தித்தார்கள். மதியம் அவரும் சேர்ந்து 5 மணி வரை சாப்பிடாமல் இருந்து ஒன்றாக என்னோடு இருந்து சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் என்று நான் சொன்னதற்கு இணங்க மணிக்கணக்காக நான் வரை காத்திருந்து நீங்கள் வந்து இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வைத்திருக்கின்றேன், 2 நாட்கள் எனக்கு டைம் கொடுங்கள் என்று சொல்லி நேற்றுக்கு முன்தினம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன். அந்த அடிப்படையிலே இந்த கூட்டத்துக்கு வருகின்ற போது இது தொகுதியினுடைய கூட்டமா இல்லை மாவட்ட கூட்டமா என்று சொல்லுகின்ற அளவிற்கு வழிநெடுகிலும் நாங்கள் வருகின்ற வழியெல்லாம் பார்க்கின்ற போது வண்டி வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த ராசிபுரம் தொகுதி ஒரு ராசியான தொகுதி. அந்த ராசியான தொகுதியிலே அன்பு சகோதரர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் தாமரை சின்னத்தில் இருக்கின்றார் என்று சொன்னவுடன் ஆர்ப்பரித்து வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இது நிச்சயிக்கப்பட்ட வெற்றி என்பதை வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற போதே நமக்கு தெரிகின்றது. ஆக கூட்டம் கூடிவிட்டது, நாம் நல்ல கூட்டணி அமைத்திருக்கின்றோம், ஆகையால் வெற்றி பெற்று விடுவோம் என்று முயலும் ஆமையாக அந்த கதையாக நாம் இருந்துவிடக் கூடாது. ஏற்கனவே நான் ஒன்றிய வாரியாக செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று 1 மாத காலத்திற்கு முன்பாகவே அனைத்து ஒன்றிய கழக போது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவருடைய துண்டை அணிந்து கொண்டு நான் காலையில் 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்தால் இரவு 10 மணி வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றேன். வெயில் வேற உச்சி வெயில். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து என்னோடு அந்த பெண் தொண்டர்களும் ஆண் தொண்டர்களும் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இதுதான் அந்த இயக்கத்திற்குடைய கட்டுப்பாடு என்பதை நான் புரிந்து கொண்டு இருக்கின்றேன். இருபெரும் மாவட்ட தலைவர்களும் சிறப்பான அறிவுரை வழங்கியிருக்கின்றார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் காலையிலிருந்து தொடர்ந்து நான் செல்கின்ற பகுதியிலே வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அம்மா முன்னேற்ற கழகம் கூட்டணி மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது கூட்டணி கிடையாது. ஆக எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அன்பு தம்பி பிரேம்குமார் அவர்கள் வெற்றி பெற்றால்தான் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் என்பதை ஒவ்வொரு கழக தொண்டரும் புரிந்து கொள்ள வேண்டும். 1 நாள் 2 நாள் இருக்கலாம், நாம் உழைத்தோம், இந்த தொகுதி தோழமைக்கு சென்று விட்டது என்று. அதே போல அவர்களும் நினைப்பார்கள் அல்லவா? ஆகையால் வந்திருக்கின்ற கழகத்துடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் இந்த இயக்கம் என்பது வேறல்ல, நமது கூட்டணி தான் முக்கியம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்ற கருத்தை தவிர வேறு எந்த கருத்தும் மனதிலே இருக்கக்கூடாது. அந்த உணர்வோடு நாம் செயலாற்ற வேண்டும். தோழமை இல்லை என்று சொன்னால் தோழமை கட்சி இல்லை, நாம் எப்படி வெற்றி பெறுவோம் என்று நினைக்கின்றீர்கள்? கூட்டணி வந்துவிட்டால் அது கூட்டணிக்கு வந்தாலும் கூட நாமளே நிற்க வேண்டும் என்று நினைத்தால் அது எப்படி கூட்டணி சரியாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனால் 2-3 நாட்களாக எல்லோருமே என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டீர்கள். நான் அப்பொழுது சொன்னது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும், அந்த ஒன்றுதான் உங்கள் கண் முன்னால் நிற்க வேண்டும். இரட்டை இலைக்கு பதிலாக தாமரை வந்திருக்கின்றது, அவ்வளவுதானே ஒழிய இதில் வேறு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி வேறு கிடையாது. நாளை தினம் வெற்றி பெற்றால் நமக்குத்தான் அது லாபம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இங்கே நிற்கின்ற திமுக எதிரி யார்? நமக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டியது என்ன? தீய சக்தி திமுகவை நம்ம தமிழகத்திலே விடக்கூடாது. நமக்கு எதிரி என்று சொன்னால் திமுக தான். அதனால் திமுகவை நாம் இருக்கின்ற வரை திமுக தான் எதிரி என்று செயல்பட வேண்டும் என்று தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்களே, எனக்கு பின்னாலும் இந்த ஆட்சியும் கட்சியும் 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். எனக்கென்று குடும்பம் கிடையாது, எனக்கென்று குழந்தைகள் கிடையாது. எனக்கென்று குடும்பம் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். குழந்தைகள் என்றால்
கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்கள் தான் என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லி தவ வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால், அந்த இருவரும் தலைவனுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தமிழ் அமைப்போம் என்ற உறுதியோடு இந்த மண்டபத்திலிருந்து நாம் வெளியே செல்ல வேண்டும். அதுதான் நம்ம இயக்கத்துக்கு செய்கின்ற தியாகம். அதுதான் இந்த இயக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு அடையாளம். இருவரும் தலைவரும் மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் வளர்த்த இயக்கம் ஏதோ இடையிலே நாம் சறுக்கிவிட்டோம். ஆனால் 26ஆம் ஆண்டு மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தார் என்று சொன்னால், இனிமேல் திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்ற நிலைமை. திமுகவுக்கு முடிவு எழுதுகின்ற தேர்தல் இந்த தேர்தல் என்று ஒவ்வொருவரும் நினைத்து செயலாற்ற வேண்டும். ஒவ்வொரு பூத்திலும் அதிக வாக்களை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொருவரும் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால், இன்று திரும்பிய பக்கமெல்லாம் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கின்றது. திரும்பிய பக்கமெல்லாம் சொல்லுகின்றார்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று. பெண்கள் பார்த்தால் சொல்கிறார்கள், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் போதும், மீண்டும் நீங்கள் வர வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நான் வாக்கு கேட்க செல்கின்ற போது சொல்லுகின்றார் என்று சொன்னால், இதுதான் தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கிருக்கின்ற அத்தனை மக்களுடைய எண்ணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எங்காவது ஒரு இடத்துல நாம் தொய்வு ஏற்பட்டு விட்டோம் என்று சொன்னால், அங்கே நாம் வாக்களை குறைவாக பெற்று விடுவோம். ஆக இருக்கின்ற இயக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே நமக்கு எதிரி திமுக தான். ஆகையால் இந்த ராசிபுரம் தொகுதி ராசியான தொகுதி. அது அம்மா அவர்கள் வந்த போதும் சரி, தலைவர் அவர்கள் வந்த போதும் நாமக்கல் மாவட்டத்தில் வருகிறார் என்று சொன்னால் அது ராசிபுரம் தான் முதல்ல காலெடுத்து வைப்பார்கள். அதே போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு எழுச்சி பயணம் வருகின்ற போது முதலாக வந்த தொகுதி ராசியான தொகுதியான ராசிபுரம் தான். ஆக இந்த ராசிபுரத்தை 100க்கு 100 6 தொகுதியிலேயே அதிக வாக்கள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று நீங்கள் நினைத்து செயலாற்ற வேண்டும். ஆக இந்த இயக்கத்திலே அண்ணன் அவர்கள் சொன்னார்களே, ஒரு நரம்பு புடைக்க வேண்டும் என்று சொல்லி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு தொண்டனும் அதிமுக ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. எந்த தொண்டனுக்கும் துரோக ரத்தம் கிடையாது, தியாக ரத்தம் தான் இந்த இயக்கத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த தொகுதியை 6 தொகுதியிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதியாக மாற்றி காட்ட வேண்டியதுதான் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்ப இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கின்றது. அனைத்து மக்களுக்குமே எதிர்ப்பான ஆட்சி. தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, அதே போல விவசாயம் செய்கின்றவர்களுக்கும் சரியான விலை கிடையாது. லாரி தொழிலாக இருந்தாலும் சரி, ரிக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, அத்தனையும் இன்று தனி தொழிலாக இருந்தாலும் அத்தனையும் பாதிக்கப்பட்டு விட்டது. அதற்காகத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் அறிக்கை மிக சிறப்பாக வெளியிட்டு இருக்கின்றார்கள். கிராம பகுதியில் இருக்கின்ற விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு 125 நாள் வேலை வாய்ப்பு என்று கட்டாயம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது திமுக எதிர்த்தது. எதற்காக என்று சொன்னால், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுக்கின்ற அந்த பணத்தை வேறு திட்டத்துக்கு மடைமாற்றி விட்டார்கள். மத்திய அரசு மீது பழியை போட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மத்திய அரசு தரவில்லை, ஆகிய பாரதிய அரசு தரவில்லை என்று சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு தவறான பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா அல்லாத மாநிலங்கள் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்காகத்தான் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இனிமேல் எந்த மாநிலமாக இருந்தாலும் 125 நாள் கட்டாயம் வேலை கொடுக்க வேண்டும், 1 வார காலத்திற்குள்ளே சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் எடப்பாடியார் சொன்னார், கூடுதலாக நான் 25 நாட்கள் சேர்த்து 150 நாட்களாக நான் வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கின்றேன் என்பது செய்தியை நீங்கள் கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா எல்லாரும் கேட்பது கிராமத்திற்கு சென்றால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு தவறான பிரச்சாரத்தை திமுக மேற்கொண்டு இருக்கின்றது. அது இல்லை. அண்ணன் எடப்பாடியார் வந்தால் கடந்த காலத்திலே எப்படி 100 நாட்கள் வேலை வாய்ப்பு முழுமையாக கிடைத்ததோ அதை போல வர இருக்கின்ற காலத்திலே 150 நாள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு உண்டான சம்பளம் 1 வார காலத்திற்குள்ளே வந்துவிடும் என்பத செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, 5 ஆண்டு காலமாக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார் என்ற காரணத்திற்காக சிறப்பு ஊக்கத்தொகை என்ற அடிப்படையில் இப்பொழுது திமுக அரசு 1000 ரூபாய் கொடுக்கின்றோம் என்று சொல்லி தகுதியானவர் என்று பாதி பேரை தகுதியில் என்று கழித்து விட்டார்கள். அண்ணன் எடப்பாடியார் வந்தால் அனைத்து குடும்பங்களுக்கும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மக்களிடத்திலே சொல்லும் போது சொல்ல வேண்டும், அனைத்து குடும்பங்களுக்கும் வந்தவுடன் முதல் கையெழுத்திட்டு 10,000 ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படும்.
அதே போல 2000 ரூபாய் மாதந்தோறும் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படும். இதையெல்லாம் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். நான் கடந்த ஊழியர் கூட்டத்திலேயே சொல்லியிருக்கின்றேன். என்று சொன்னால் பத்திரிகைகளும் ஊடகங்களும் திமுகவுக்கு எதிர்ப்பான செய்தியை போடுவதற்கு பயந்து கிடக்கின்றார்கள். ஆக நாம் வீடு வீடாக அமர்ந்து இந்த ஆட்சியிலே எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் மத்திய அரசோடு இணைந்து எப்படி கடந்த காலத்திலே எத்தனை வளர்ச்சி திட்டங்கள், எத்தனை திட்டங்கள், கல்லூரி, மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, சாலையாக இருந்தாலும் சரி, பாலங்களாக இருந்தாலும் சரி, மத்திய அரசினுடைய திட்டம் முழுமையாக நமது மாநிலத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? சிறுபான்மையினுடைய வாக்களை பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இதை நாம் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த திட்டமே மக்களுக்கு தெரியாமல் போய்விடும். அதற்கு பின்னால் 3 சிலிண்டர் இலவசம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, இதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அதைவிட மேலாக நீங்கள் சொல்ல வேண்டியது பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இன்றைய ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அண்ணன் பார்க்கின்ற பொறுப்பாளராக இருக்கின்ற அந்த மாவட்டத்திலே தான் ஒரு சம்பவம். 2 வயது பெண் குழந்தை, திமுக கவுன்சிலருடைய மகன், ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது, காவல்துறை நம்மளை ஒன்றும் செய்யாது என்று 2 வயது பச்சை குழந்தையை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றார் என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை திமுக வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்பதை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொன்னால்தான் பெண்களுக்கு புரியும். அதை நாம் வீடு வீடாக சென்று எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல இன்று போதை மாத்திரை, போதை கஞ்சா இல்லாத இடமே இல்லை. கல்லூரியும் பள்ளிகளுக்கு முன்பாக இன்று எங்கே பார்த்தாலும் போதை, அது மாத்திரையாக இருந்தாலும் சரி, கஞ்சாவாக இருந்தாலும் சரி, போதை ஊசியாக இருந்தாலும் இளைஞருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியில் இருக்கின்றது. அதையும் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதை சொன்னால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையில் இருக்கின்ற அதிமுக ஆட்சி தான் வர வேண்டும். இந்த கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும். அண்ணன் அவர்கள் சொன்னதை போல 234 தொகுதிக்கு 210 தொகுதியிலே இந்த கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் தேவையிலே ஏதாவது குறை இருந்தால் எந்த நேரமும் என்ன தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். செய்ய வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கின்றது. ஆக அதற்காக ஏதாவது வேலையிலே தொய்வு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், எந்த பூத்திலேயாவது வாக்குகள் குறைந்து விட்டது என்று சொன்னால் அந்த பூத் கமிட்டி தான் அதற்கு பொறுப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ தோழமை கட்சிகள் இருக்கின்றார்கள், நமக்கு கூடுதல் பலம். அந்தந்த பூத்திலே தோழமை கட்சியோடு இணைந்து ஒவ்வொருவரையும் அதிகபட்சம் ஒரு 200 வீடு 250 வீடுகள் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 வீடு 20 வீடு என்றால் கூட ஒரு 5ஆக பிரிக்கின்ற போது 5 நாட்களிலே முடித்து விடலாம். ஆகையால் இதையெல்லாம் மக்களிடத்தை எடுத்து சொல்லி இங்கே நிற்பது அண்ணன் எடப்பாடியார் தான். அண்ணன் எடப்பாடியார் தான் நிற்கிறார் என்று நினைத்து நமது தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும். இந்த தொண்டர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றுகின்ற தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தில் இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆக இன்னும் இருக்கின்ற இந்த 15வது நாள் பாதி தேர்தல் நேரம் முடிந்துவிடும். ஆக இந்த 15 நாட்கள் நீங்க படுகின்ற கஷ்டம்தான், நீங்க உழைக்கின்ற உழைப்பு தான். உங்களுடைய உழைப்பின் காரணமாக மீண்டும் இருபெரும் தலைவருடைய ஆட்சியான எடப்பாடி அமைந்து விட்டோம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதை போல திமுகவுக்கு முடிவுரை எழுதுகின்ற தேர்தல். இப்ப திமுக பயந்து கொண்டுதான் முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி அவர்களும் என்னென்னவோ பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கே பயம் வந்து விட்டது மீண்டும் ஆட்சி வராது என்று. ஆகையால் இதையெல்லாம் நினைத்து நாம் செயல்பட வேண்டும். அன்பு சகோதரர் பிரேம்குமார் அவர்கள் ஒரு படித்தவர், ஒரு மருத்துவர், அதுவும் யாருடைய மகன்? நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், துணை சபாநாயகர் அவர்களுடைய மகன். நான் அவர் தந்தையார் பேசுகின்ற போது நான் கவனித்தேன். இவர் சால்வை போட்டார். சால்வை போட்டதுக்கு பின்னால் அவர் தந்தையார் தட்டி கொடுத்தார். அந்த தட்டி கொடுத்ததிலே அவர் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு கண்ணீர் வடித்து வந்ததை பார்க்கின்ற போது எவ்வளவு பாசக்கார தம்பியாக இருக்கின்றார். இந்த பாசக்கார தம்பி உங்களை கைவிட்டுருவாரா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தையை விட ஒரு மடங்கு சேர்த்து உங்களை பார்த்துக் கொள்ளுவார்.
தந்தையை விட உங்களை ஒரு மடங்கு சேர்த்து அன்பாக இருப்பார், மக்களிடத்திலே பழகுவார், மக்களுக்கு எளிமையாக சந்திக்கக்கூடிய மக்கள் பிரதியாக இருப்பார். ஆக நீங்கள் அவரை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் 24 மணி நேரம் எந்நேரம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் பிரதியாக இருப்பார். நானும் அவரோடு இருந்து இந்த தொகுதிக்கு என்ன திட்டங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் கொண்டு வருவதற்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே பேசிய பாலு சொன்னார், நகரத்தில் இந்த பிரச்சனை இருக்கின்றது, இதை மற்ற ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், இது அதிமுகவா இருந்தால் பரவாயில்லை, இவர்கள் என்ன செய்வார்கள் என்று. எதுவாக இருந்தால் என்ன, இங்கே இருப்பது அதிமுக வேட்பாளர் தான் என்று நீங்கள் நினைத்து செயல்படுங்க. நான் இருக்கின்றேன், அந்த நகர மக்களுக்கு உறுதி சொல்லுங்கள். மீண்டும் பஸ் ஸ்டாண்ட் இங்கேயே செயல்படும். அதே போல அரசு மருத்துவமனை மீண்டும் பழைய மருத்துவமனை இருக்கும், அந்த புது மருத்துவமனை செயல்படட்டும், மக்களுக்கு தேவையானதான் செயல்படட்டும். ஆனால் பழைய மருத்துவமனையை இடம் மாற்ற மாட்டோம். அந்த உத்தரவாதத்தை வேட்பாளரின் சார்பாக நானும் கொடுக்கின்றேன். நீங்கள் அனுப்பி சொல்லுங்கள். இந்த வேட்பாளரை பொறுத்தவரை ஏதோ பிஜேபி வேட்பாளர், தோழமை கட்சியுடைய வேட்பாளர் என்று நினைக்காமல் அதிமுக வேட்பாளர் என்று நினைத்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் பணியாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் இருக்கின்றேன். இந்த தொகுதிக்கு என்ன திட்டங்கள் இருக்கின்றதோ, இந்த தொகுதிக்கு என்ன தேவை இருக்கின்றதோ, நாங்கள் இருவரும் சேர்ந்து இரட்டை எஞ்சின் என்று மாநில அரசும் மத்திய அரசும் இருப்பதை போல இங்கே அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நாமக்கல் மாவட்டத்திலே இரட்டை இன்ஜினாக இருந்து செயல்பட்டு இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் முதன்மையாக இருப்போம். அதுக்கு அன்பு சகோதரர் டாக்டர் பிரேம்குமார் உறுதுணையாக இருப்பார். அவரை நம்பி நீங்கள் வாக்களிக்கலாம். எப்படி தந்தையாரிடத்திலே பாசத்தை காட்டினாரோ அதை விட ஒரு மடங்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதுதான் ஒரு அளவுகோல். ஒரு படித்தவர் மக்களிடத்திலே அறிவுமில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் நான் இன்று கண்கூடாக பார்க்கின்ற போதுதான் தெரிந்து கொண்டேன், குடும்பத்திலே யார் பாசமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மக்களிடத்திலும் பாசமாக இருப்பார்கள். குடும்பத்தில் யார் தந்தையாரையோ அப்பா அம்மாவையோ மதிக்கவில்லையோ மக்களையும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் அதுக்கெல்லாம் விதிவிலக்காக அன்பு தம்பி டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் அவர் தந்தையார் இடத்திலே நடந்து கொண்டதை பார்க்கின்ற போதே நான் ஒரு அளவுகோலாக புரிந்து கொண்டேன். நிச்சயமாக இந்த தொகுதி மக்களிடத்திலே அன்பாகவும் இருப்பார், பாசமாகவும் இருப்பார். அது மட்டுமல்ல, தேவையானதை ஏழைகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பார். அந்த உத்தரவாதத்தை மீண்டும் மீண்டும் நான் தருகிறேன். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டு அதிமுக அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், நீங்கள் நினைத்தால் இந்த ராசிபுரம் தொகுதி அதிக வாக்களை பெற்ற தொகுதியாக மாற்றி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு தியாகம் படித்தவர்கள் தான் இந்த இயக்கத்தில் இருக்கின்றீர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆக வருங்காலத்திலே அண்ணன் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று. ஆகையால் நாம் இங்கே யார் நிற்கிறார் என்று நமக்கு கவலை இல்லை. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும். அதற்காக தாமரை சின்னத்திற்கு வாக்கள் கேட்டு அந்தந்த பகுதியிலே அதிக வாக்களை பெற்றுத்தர வேண்டும் என்ற உணர்வோடு அர்ப்பணிப்பு உட்புத்திரவோடு இந்த மண்டபத்திலிருந்து வெளியே செல்கின்ற போது நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் 10 நாட்கள் தான் தலையெழுத்தை மாற்றக்கூடிய தேர்தல். அந்த தலையெழுத்தை மாற்றி ராசிபுரம் தொகுதி ராசியான தொகுதி என்ற பெயரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்களால் முடியும், செய்தர வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் வெயில் என்றும் பாராமல் கடுமையான வெயில் நானும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். வண்டி வந்து கொண்டே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருக்கின்ற போது அதை முழுமையாக அறுவடை செய்யக்கூடியது நம்முடைய கடமை. அதே போல தோழமை கட்சியுடைய தொண்டர்களும் இந்த 15 நாட்கள் தயவு செய்து உங்களுடைய எத்தனை பணிகள் இருந்தாலும் இந்த இயக்கத்திற்காக ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுங்கள். ஒவ்வொருவரும் நமது தொகுதியிலே இந்த கட்சி ஜெயிக்குது, அடுத்த தொகுதியில் அந்த தொகுதி ஜெயிக்குது என்று நினைக்காமல் நமக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நாம் அதிக வாக்களை பெற்றுத்தருவோம் என்று தோழமை கட்சியினுடைய தொண்டர்களும் உணர்ந்து இரு கூட்டணிகளும் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பாற்ற வேண்டும். ஒருங்கிணைந்து செயலாற்றல் என்று சொன்னால் இந்த ராசிபுரம் தொகுதியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நிறைவாக அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வாழ்த்துக்களோடு வேட்பாளராக களம் கண்டுள்ள அண்ணன் டாக்டர் எஸ் டி பிரேம்குமார் அவர்கள் வாழ்த்து ஏற்புரை வழங்குவார்.